படிக்கும் பொழுது அதிகமான நிதி பிரச்சனைகளை சந்தித்ததாகவும் நாள்தோறும் 8 ரூபாய் மட்டுமே செலவழித்து தண்ணீர் மட்டுமே குடித்து வாழ்ந்து வந்ததாகவும் நடிகை ஒருவர் கூறியுள்ளார். அவர் யார் என்பதை தான் பார்க்கலாம். 2002ஆம் வருடம் தொலைக்காட்சி தொடரான கிட்டி பார்ட்டியில் ஒரு சிறிய வேடத்தில் நடித்ததன் மூலமாக இந்த நடிகை அறிமுகமானார். இதனைத் தொடர்ந்து துணை வேடங்களில் தோன்றிய அவர் கடைசியாக ஏக்தா கபூரின் லவ் செக்ஸ் அவுர் தோகாவில் முன்னணி வேடத்தில் நடித்தார். பியார் கா பஞ்ச்நாமா என்ற படத்தில் கார்த்தி ஆரியனுடன் நடித்ததை தொடர்ந்து இவர் புகழ் பெற்றார். அது மட்டுமின்றி பாக்ஸ் ஆபீஸிலும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. இதனையடுத்து அவர் தேர்ந்தெடுத்த அனைத்து படமுமே 100 கோடியை தாண்டி வசூல் செய்தது. அந்த வகையில் ட்ரீம் கேர்ள் படம் ரூபாய் 200 கோடி வசூல் செய்திருந்தது. 2019ஆம் வருடம் அதிக வசூல் செய்த ஹிந்தி படங்களில் ஒன்றாகவே இந்த படம் மாறியது. இந்த நடிகை யார் என்றால் அவர்தான் நுஸ்ரத் பரூச்சா. சமீபத்தில் இவர் அளித்த பேட்டியில் குடும்பத்தின் ஒரே வருமானம் நான் மட்டும்தான் என்றும் கல்லூரி ஆண்டுகளில் அதிகமான நிதி பிரச்சனைகளை சந்தித்ததாகவும் கூறியிருக்கிறார். மேலும் அவர் நாள்தோறும் 8 ரூபாய் மட்டுமே செலவழித்து தண்ணீர் குடித்து உயிர் பிழைத்ததாகவும் ஆரம்பத்திலேயே ஒரு மாதத்தில் எவ்வளவு செலவிடுவேன் என்று முடிவு செய்திருந்தேன். என்னுடைய அடிப்படை தேவைகள் மற்றும் அதன் பிறகு மீதமுள்ள அனைத்தும் தானாகவே முதலீடுகள் மற்றும் சேமிப்புக்கு சென்றுவிடும். பணம் ஒருபோதும் என் வங்கி கணக்கிற்கு வராது. மீதமுள்ள பணத்தை முதலீடு செய்ய அனுப்பிவிடுவேன் என்றும் கூறியிருக்கிறார். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.